ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்டிபிசி எக்ஸாமுக்கான 19/4/2016 கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே வந்து சேரும். 28ஆம் தேதியிலேருந்து நம்ம சேனலில் டெய்லி போடக்கூடிய எக்ஸாமோட அனாலிசிஸ் ப்ளஸ் அதில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ விடாமல் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் பாருங்கள். அடுத்தடுத்த பேட்ச் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் கொஷின் போகலாமா? இஃப் சம்மர் இஸ் ஹாட்னா DEFEBN கோட் பண்ணுறாங்க. கோல்டு சம்மர்னா JAHABN கோட் பண்ணுறாங்க. வின்டர் இஸ் கோல்டுனா PAJADன்னு கோட் பண்ணுறாங்க. அப்படின்னா ஹாட் வின்டர் எப்படி கோட் பண்ணணும் அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். இப்போ ஒரே மாதிரி இருக்க எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் இருக்கக்கூடிய இதுலேயும் கோல்டு இருக்குது, இதுலேயும் கோல்டு இருக்குது. ஸோ ரவுண்ட் பண்ணால் என்ன வரும்? எனக்கு இங்கேயும் JA இங்கேயும் JA இருக்குது. அப்போ கோல்டுக்கான வேர்டு என்னென்னா JA, கோல்டுக்கான லெட்டர் JA. அப்புறமா பாருங்கள் வேறு என்ன இருக்குது? இங்கேயும் சம்மர் இருக்குது, இங்கேயும் சம்மர் இருக்குது. ஸோ சம்மருக்கான லெட்டர் என்ன? BA. ஸோ சம்மருக்கானது BA. இங்கேயும் எஸ் இருக்குது, இங்கேயும் எஸ் இருக்குது. ஸோ DE இஸ்ஸுக்கான லெட்டர் என்னென்னா DE. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹாட் வின்டருக்கு என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டாவது இதில் கம்முக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். கம்முக்கு HA இருக்குது. ஸோ கம்முக்கு HA. அப்புறமா ஹாட்டுக்கு என்ன இருக்குது? ஹாட்டுக்கு இங்கே இருக்குது, ஹாட்டுக்கு FE. ஒரே மாதிரி இருக்க எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத எழுதிடணும். என்ன கேட்டிருக்காங்களோ அதை பார்த்து எழுதிடணும். ஓகேவா? ஹாட்டுக்கானது FE. வின்டருக்கானது என்னது? PA. அப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? HAFEPA. ஸோ HAFEPA இல்லைனா PAHAFEங்கிறது ஆப்ஷன் D. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? What is the minimum number to be subtracted from 6321 which makes it completely divisible by 14? எந்த நம்பரை 6321 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கழிச்சோன்னா அது 14ஆல் மீதி இல்லாமல் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணிவிட்டு இந்த கொடுத்துருக்க நம்பரை எதால் டிவைட் பண்ணணுமோ அதை டிவைட் பண்ணிவிட்டு வர்ற மீதி எழுதிடுங்க. அதுதான் இந்த மாதிரியான கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? 6321 எழுதிட்டேன். இப்போ 14ஆல் டிவைட் பண்ண போகிறேன். எத்தனை தடவை போகும்? 4 தடவை போகும். 56 7 72, திருப்பி 5 தடவை போகும். 70 2 1, திருப்பி ஒரு தடவை தான் போகும். ஸோ 21 -14 எனக்கு என்ன வரும்? 7. ஸோ அப்போ இந்த 6321 இந்த 7 கழிச்சிட்டேன் அப்படின்னா இது மீதி இல்லாமல் வகுப்பட்டுருமா? ஸோ இங்கே ரிமைண்டர் என்ன வருதோ அதுதான் இந்த மாதிரியான கொஷினுக்கான ஆன்சர். நீங்கள் 6321 இந்த ரிமைண்டரை கழிச்சிட்டு வரக்கூடிய நம்பரை டிவைட் பண்ணி பாருங்கள். 6 3 1 4ன்னு வரும். ஸோ இந்த நம்பரை 14ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக மீதி இல்லாமல் மீதி 0 வர மாதிரி டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ 7ங்கிறது ஆப்ஷன் C. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஷின் போகலாமா? இது போர்டு மாஸ் கணக்கு. ஸோ இந்த கணக்கில் Pனா டிவைடு, Rனா கிராஸு, Qனா ப்ளஸ்ஸு, Sனா மைனஸு. அப்போது 48P 8Q 6R 9S31க்கான மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கதை நான் எழுதுகிறேன். 48 Pக்கு என்ன போடணும்? டிவைடு 8 Qக்கு என்ன போடணும்னு பாருங்கள். Qனா ப்ளஸ்ஸு 6, Rனா என்ன வரும்? Rனா கிராஸு 9, Sனா மைனஸு 31. ஓகேவா? இப்போ எழுதியாச்சு. கொடுத்துருக்க லெட்டர்ஸ்குள்ள சிம்பிள் எல்லாத்தையும் நான் இதில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் அப்ளை பண்ண வேண்டியது என்னென்னா போர்டு மாஸ் ரூலில் Bனா ப்ராக்கெட்டு, இது ஆஃப், இது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஓகேவா? ப்ராக்கெட் இருக்கா? இல்லை. ஆஃப் இருக்கா? இதில் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? டிவிஷன் பண்ணணும். ஸோ டிவிஷன்னா இந்த ஏரியா. இதை டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? 48/8 6 + 6 × 9 -31. அடுத்து என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன்னா இந்த ஏரியா. 6 + 54 -31. அடுத்து என்ன இருக்குது? அடிஷன்னா இந்த இடம். ஸோ நான் ஆட் பண்ணேன்னா 60 -31. ஸோ எனக்கு என்ன வரும்? ஆன்சர் 29. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 29ங்கிறது ஆப்ஷன் B. இந்த மாதிரி கொஷின்னாலே போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணுங்கள். போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணாதான் ஆன்சர் கரெக்டாக வரும்.
ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா. Shyamdas invested rupees 90,000 in a cosmetic business. Few months, Shyamdas joined him with rupees 30,000. At the end of the year, the total profit was divided between them in the ratio 4:1. After how many months did Shyamdas join the business? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராம்தாஸ்னு ஒரு ஆள் இருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு 90,000 ரூபா ஒரு பிஸ்னஸில் போடுறாரு ஒரு வருஷத்துக்கு. இடையில யார் சேருதாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷியாம்தாஸ் சேர்ந்தாரு. அவர் ஒரு 30,000 ரூபாய் கொண்டு வராரு. ஸோ வருஷத்தோட கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த ப்ராஃபிட் எவ்வளோனா 2 பேருக்கும் உள்ளது 4:1ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா எத்தனை மாதத்துக்கு அப்புறம் ஷியாம்தாஸ் அந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது தான் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ பாருங்க, ஷியாம்தாஸ் 90,000 ரூபாய் எத்தனை மாதத்துக்கு, இவர் ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக அந்த பிஸ்னஸில் அப்படி இருக்காரு. ஓகேவா, ஷியாம்தாஸ் வர்றாரு. அவர் எவ்வளோ ரூபா போடுறாரு, 30,000 ரூபா போடுறாரு. ஆனால் எத்தனை மாதத்துக்கு அப்புறம் வர்றாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். கிடைக்கக்கூடிய ரேஷியோ என்ன, 4:1 கிடைக்கி. ஸோ 4:1 கிடைக்கி. சரியா, இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 90,000 இல்லைனா டைரெக்டானாலே இதில் ஃபஸ்ட்டே அடிச்சிருங்க. இங்கேயும் 4 0 இருக்குது, இங்கேயும் 4 0 இருக்குது. ஃபஸ்ட்டே அடிச்சிடலாம். அடித்து விட்டு 9 × 12 டிவைடட் பை 3 × xன்னு இதை எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 4:1 4/1 எழுதிக்கலாம். ஒன்றுமே பண்ணல, ரேஷியோவில் இருக்கிறத அப்படியே நான் பின்னமாக எழுதியிருக்கேன். ஓகேவா, இங்கே இருக்க 0 கட் பண்ணிட்டேன், இங்கே இருக்க 0வையும் கட் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்குது 9 × 12, இதில் 3 × x. இப்போ எக்ஸ் தான் வேணும். எக்ஸை ஒரு பக்கம், நம்பர் ஒரு பக்கம் கொண்டு போகலாம். 9 × 12 4 × 3 × x. ஸோ எனக்கு எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 9 × 12 டிவைடட் பை 4 × 3. இப்போ அடி கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும், ஒரு நாள் 4 3 தடவை போகும், திருப்பி இது 2 கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் எவ்வளோ, எனக்கு 9 மாதம். சரியா, அப்போ ஷியாம்தாஸ் எவ்வளோ மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 9 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷியாம்தாஸ் எத்தனை மாதத்துக்கு அப்புறமா சேர்ந்திருப்பாரு அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா, எத்தனை மாதம் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு பிஸ்னஸ்லன்னு கேட்கல, எத்தனை மாதத்துக்கு அப்புறமா சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ மொத்தம் 9 மாதம் அவர் பிஸ்னஸில் இருந்திருக்காரு. அப்படின்னா எத்தனை மாதத்துக்கு அப்புறம் அவர் சேர்ந்திருப்பாரு, 3 மாதத்துக்கு அப்புறம் சேர்ந்திருப்பாரு. மொத்தம் 12 மாதம். அவர் மொத்தம் 9 மாதம் இருந்திருக்காருன்னா எத்தனை மாதத்துக்கு அப்புறம் சேர்ந்திருப்பாரு, 12 - 9 3 மாதத்துக்கு அப்புறமா சேர்ந்திருப்பாரு. சரியா, இப்போ ஜனவரியில் பிஸ்னஸ் ஆரம்பிக்காங்க அப்படின்னா இவர் எப்போ சேர்ந்திருப்பாருன்னா ஏப்ரலில் சேர்ந்திருப்பாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் சேர்ந்திருப்பாரு. ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 9 மாதம் அந்த பிஸ்னஸில் அப்படியே இருந்திருப்பாரு. ஸோ எத்தனை மாதம் பிஸ்னஸில் இருந்திருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா 9 மாதம். எத்தனை மாதத்துக்கு அப்புறம் சேர்ந்திருக்காருங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 12லேருந்து இதை மைனஸ் பண்ணி போடணும். சரியா, 12 - 9 3 மாதம் பிஸ்னஸில் இருந்திருக்காரு. 3ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் போகலாமா. of a triangle are in ratio 1:2:3, then find the value of largest angle. ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்கள் அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதில் லார்ஜஸ்ட் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், முக்கோணத்தோட 3 கோணத்தையும் கூட்டணும்னா 180 டிகிரின்னு தெரியும். ஸோ இந்த 1:2:3ங்கிறது இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆங்கிள், இது செகண்ட் இருக்கக்கூடிய ஆங்கிள், இது தேர்ட் இருக்கக்கூடிய ஆங்கிள். சரியா, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் என்ன பண்ணணும், ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். மொத்தத்துக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அவங்க எதுக்கு கேட்டிருக்காங்களோ அந்த ரேஷியோ மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா, இப்போ மொத்த டோட்டல் 3 கோணங்களோட கூடுதல் எனக்கு எவ்வளோ, 180 டிகிரி. ஸோ அந்த 3 கோணம் என்னது, 1:2:3. அப்போ 3 2 5 5 1 6. அப்போ அந்த மொத்தம் 6 தான் இந்த 180 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, ஸோ இப்போ ஒரு இதுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஒரு இதுக்கு எவ்வளோ வரும், இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு குறுக்க போயிருக்குங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 6 இருக்கும். ஸோ 30 டிகிரியாக இருக்கும். இல்லைனா டைரெக்டாக 1 6 36 180ன்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு இதோட வேல்யூ 30 டிகிரி. ஒன்று தான் 30 டிகிரி. எனக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா லார்ஜஸ்ட் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் ஆங்கிள் என்னென்னா இந்த ரேஷியோவிலே இருக்கிறதுலே எது பெரிய நம்பரோ அதுதான் லார்ஜஸ்ட் ஆங்கிள். ஸோ இந்த ரேஷியோவில் பெரிய நம்பர் என்னது 3. ஸோ அப்போ 3 இன்ட்டு வந்திருக்க இந்த டிகிரியை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ
90 டிகிரி. இதுதான் லார்ஜஸ்ட் ஆங்கிள். 90 டிகிரிங்கிறது ஆப்ஷன் சி. ஒருவேளை இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இந்த வந்திருக்க ஆன்சர் கூட சின்ன நம்பரை பெருக்கிக்கணும். 1 × 30 30 டிகிரி தான் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள். செகண்ட் ஒன் எந்த ஆங்கிள்னு கேட்டாங்கன்னா இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? 2 × 30 60 டிகிரி. இது வந்து செகண்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? The mean of 22 observation is 10. 2 more observations are included and the new mean becomes 11. The mean of 2 new observation என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? 22 அப்சர்வேஷனோட சராசரி வந்து 10. புதுசாக ஒரு 2 அப்சர்வேஷனை இன்க்ளூட் பண்ணும்போது அந்த சராசரி வந்து 11 மாறுது. அப்போ புதுசாக இன்க்ளூட் பண்ண அந்த 2 புது அப்சர்வேஷனோட மீன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ 22 அப்சர்வேஷனோட மீன் 10, சராசரி 10 அப்படின்னா அதோட கூட்டுத்தொகை எவ்வளவா இருக்கும்? 22 × 10 220 இருக்கும். சரியா? அப்போ அதோட கூட்டுத்தொகை வந்து 220 ப்ளஸ்ஸு புதுசாக ஒரு 2 அப்சர்வேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணுதாங்க. ஸோ அந்த 2 அப்சர்வேஷன் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நான் அதை வந்து ஒரு அப்சர்வேஷனை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு அப்போது 2 அப்சர்வேஷன் வந்து 2x இருக்குமா எனக்கு? ஸோ 2x. சரியா? 2x. ஃபஸ்ட்டு 22 அப்சர்வேஷனோட கூட்டுத்தொகை 220. ஸோ புதுசாக இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் வந்து என்ன? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2 அப்சர்வேஷன் நான் இன்க்ளூட் பண்ணுறதுனால 2xன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு சராசரி எடுத்தேன் அப்படின்னா ஏற்கனவே 22 அப்சர்வேஷன், இப்போ புதுசாக ஒரு 2 அப்சர்வேஷன். அப்போது மொத்தம் இதில் எத்தனை இருக்குது? இதில் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குது? இதில் ஒரு 22 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது. ஸோ 22 2 24 இருக்குது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 11க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 22 அப்சர்வேஷனோடது, இது புதுசாக உள்ள 2ஓடது. ஸோ 22 + 2 24. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 11க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ 220 + 2x = 24 24 264 கிடைக்கும். சரியா? 264. இப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் அடுத்த ஸ்டெப்பில். 2x = 264 - 220. 4 6ல் 2 போனால் 4 44. x = 40. 2x = 44. இதிலிருந்து x எவ்வளோ வரும்? இந்த 2ஐயும் இந்த 44ஐயும் அடித்தோம்னா 22 தான் வரும். சரியா? எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2 புதிய அப்சர்வேஷனோட மீன் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? 2 புதிய அப்சர்வேஷன் என்னது? நியூ அப்சர்வேஷன் வந்து எனக்கு 2x தான் புது அப்சர்வேஷன். அதோட மீன் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? மொத்தம் 2 ஐட்டம் இருக்குது. ஸோ இதோட சராசரி கண்டுபிடிக்கணும்னா 2x / 2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ அதோட சராசரி வந்து என்னது? எக்ஸ் தான் புதுசாக உள்ள 2 இதோட சராசரி. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 22ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 22ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுல? இவ்வளோதான் கான்செப்ட் மொத்தமே. அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே நம்ம வந்து எழுதியாச்சு. 22 அப்சர்வேஷனோடது கூட்டுத்தொகையும் 2 அப்சர்வேஷனோட கூட்டுத்தொகை, இதுக்கு சராசரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 11 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதிலிருந்து எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். புது அப்சர்வேஷன் 2x. ஸோ இதோட சராசரி என்ன வரும்? 2x/x 2x/2 எக்ஸ் வரும். ஸோ எக்ஸ் தான் ஆல்ரெடி 22ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? An angle is 10 degree more than 1/3 of its complement. Find the greater angle. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆங்கிள் வந்து அதோட காம்ப்ளிமெண்ட்டில் 1/3 எடுத்து அது கூட 10 ஆட் பண்ணோன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதில் கிரேட்டஸ்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஷினில் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏயா இருந்துச்சு அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். 2வது ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 90 - ஏக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இதிலிருந்து NTPCயில் அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஆங்கிள் ஏ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 90 - ஏயா இருக்கும். இது ஒரு ஆங்கிள், இது 2வது ஆங்கிள். ஸோ இது 2ல் எது பெருசு அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன? அந்த ஆங்கிள் வந்து 10 டிகிரி மோர் தென் 10 டிகிரி அதிகமாக இருக்குது. எதுக்குன்னா 1/3 ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். அதோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு 1/3 எடுத்தோன்னா 10 அதிகமாக இருக்குது. ஸோ காம்ப்ளிமெண்ட் எவ்வளோ? 90 - ஏ. ஸோ ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் இருக்கிற இடத்துல ஏன்னு வச்சுருக்கோம்.
10 டிகிரி மோர் தென், அதனால் 10 மோருங்கிறதுனால ப்ளஸ்ஸு 1/3 அதோட காம்ப்ளிமெண்ட் என்ன 90 மைனஸ் ஏ. ஓகேவா? இப்போ இதிலிருந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 30 ப்ளஸ் 90 மைனஸ் ஏ டிவைடட் பை 3. ஸோ இதுக்கப்புறம் ஏ ஒரு பக்கம் நம்பர் ஒரு பக்கம் கொண்டு போகலாம். இது இந்த பக்கம் பெருக்கிக்கோங்க. 3a ஈக்குவல் டு 30 ப்ளஸ் 90 மைனஸ் ஏ. ஸோ ஏ ஒரு பக்கம் நம்பரை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 3a ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும் 120 டிகிரி கிடைக்கும். 4a ஈக்குவல் டு 120. இதிலேருந்து ஏ வந்து எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 4ஐயும் இதை அடித்தேன்னா 30 டிகிரி கிடைக்கும். ஸோ ஒரு ஆங்கிள் வந்து எனக்கு 30 டிகிரி. இன்னொரு ஆங்கிள் என்னது, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், அது எவ்வளோ 90 மைனஸ் ஏ. 90 ஏயோட மதிப்பு 90. ஸோ 90 மைனஸ் 30, சாரி ஏயோட மதிப்பு வந்து 30. 90 மைனஸ் 30 60 டிகிரி. ஸோ ஒரு ஆங்கிள் 30, இன்னொரு ஆங்கிள் 60 டிகிரின்னு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளில் எது கிரேட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது பெரிய ஆங்கிள்னு கேட்டிருக்காங்க. 30 பெருசா 60 பெருசா, 60 டிகிரி தான் பெருசு. ஸோ கிரேட்டர் ஆங்கிள் எவ்வளோ, எனக்கு 60 டிகிரி. 60ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? ஒன்றுமே பண்ணல, கொடுத்துருக்கதை வச்சு இதை ஃபார்ம் பண்ணோம். ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆங்கிளோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சோம். அப்புறம் ஆங்கிள், இன்னொரு ஆங்கிள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ ரெண்டு ஆங்கிளோட மதிப்பு கண்டுபிடிச்சி ரெண்டில் எது பெருசு அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? and Manisha starting from the same place run at a rate of 7 km per hour and 9 km per hour respectively. What time will they take to be 12 km apart if they walk in the same direction? அதாவது நீலம்னு ஒரு பொண்ணும் மனிஷாங்கிற பொண்ணும் ஒரே டைரெக்ஷனில் வாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருத்தியோட ஸ்பீடு வந்து என்னென்னா, நீலமோட ஸ்பீடு வந்து 7 கிலோமீட்டர் பெர் ஹவர், மனிஷாவோட ஸ்பீடு வந்து 9 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? 12 கிலோமீட்டருக்கு அப்புறமா அவங்க எந்த டைமில் வந்து 12 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு அவங்க வந்து எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் உள்ள கொஷின். ஸோ ஸ்பீடு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டிஸ்டன்ஸ் பை டைமுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, டைமு. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகேவா? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு இருக்குது எவ்வளோ, 12 கிலோமீட்டர். ஸோ 12 டிவைடட் பை ஸ்பீடு. ஸ்பீடு பாருங்கள், இங்கே ரெண்டு ஸ்பீடு இருக்குது. ஒன்று 7 கிலோமீட்டர் பெர் ஹவர், இன்னொன்று 9 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு ஸ்பீடு இருந்ததுன்னா அதை நம்ம ஒரு ஸ்பீடாக மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீடாக மாற்றணும்னா, ரெண்டு பேரும் வாக் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை ரெண்டு பேர் ரைட் பண்ணுறாங்க பைக்லேயோ, இல்லை ரெண்டு காரு பஸ்ஸு, அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெண்டுமே சேம் டைரெக்ஷனில் போணுச்சு அப்படின்னா ஸ்பீடை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஆப்போசிட் டைரெக்ஷனில் போணுச்சு அப்படின்னா ரெண்டு ஸ்பீடையும் ப்ளஸ் பண்ணி ஒரே ஸ்பீடாக மாற்றிக்கணும். ஓகேவா? இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில், அவங்க ரெண்டு பேரும் சேம் டைரெக்ஷனில் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் டைரெக்ஷனுங்கும் போது ரெண்டு ஸ்பீடையும் நான் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஒருத்தியோட ஸ்பீடு 9 கிலோமீட்டர் பெர் ஹவர், இன்னொருத்தியோடது 7 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ 9 மைனஸ் 7 எனக்கு என்ன வரும், 2 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கிடைக்கும். ஸோ ஸ்பீடு வந்து 2ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு இருக்க இடத்துல நான் 2ன்னு போட்டுடலாமா? ஸோ டைம் ஈக்குவல் டு 6 ஹவர்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 12/2 அடி கொடுத்தா 1 2 6 2 12. ஸோ டி ஈக்குவல் டு 6 ஹவர்ஸ் டைம் வந்து. ஸோ 6 ஹவர்ஸுங்கிறது ஆப்ஷன் பி. ஒருவேளை இங்கே சேம் டைரெக்ஷனுக்கு பதிலாக ஆப்போசிட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பீடையும் கூட்டணும். 9 7 16 கூட்டி ஒரே ஸ்பீடாக மாற்றி வச்சுக்கணும். இதுதான் கான்செப்ட். சேமில் போனால் மைனஸ் பண்ணணும், ஆப்போசிட்டில் போனால் ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் போகலாமா? Delhi Metro covers a distance in 40 minutes if it runs at a speed of 48 km per hour on an average. Find the speed at which the train must run to reduce the time of journey to 32 minutes. அதாவது ஒரு ட்ரெயின் இருக்குது, மெட்ரோ ட்ரெயின். அந்த ட்ரெயின் வந்து 48 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் போனால் அந்த பயணத்தை 40 நிமிஷத்தில் முடிச்சிருது. சரியா? அதே பயணத்தை எனக்கு 32 நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைமு. ஓகேவா? இப்போ பாருங்கள், 48 கிலோமீட்டர் பெர் ஹவரை வந்து எனக்கு எவ்வளோ நிமிஷத்தில் முடிக்கி, 40 நிமிஷத்தில் வந்து முடிக்கி. சரியா? ஸோ இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு டைமும் இருக்குது,
டைமும் இருக்குது, அப்புறம் ஸ்பீடும் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் வச்சு? ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அது கடக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சேன்னா எனக்கு என்ன வரும்? ஸ்பீட் இன்ட்டு டைமுன்னு இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு. ஸ்பீடு எவ்வளோ? 48 km/h. ஸோ 48 இன்ட்டு டைமு. டைம் வந்து எவ்வளோ? 40 நிமிஷம். ஸோ 40 இது வந்து நிமிஷத்தில் இருக்குது, நான் வந்து km/h மாற்றணும். சாரி, நிமிஷத்தில் இருக்குது, இது வந்து ஹவராக மாற்றணும். ஹவர்ஸாக மாற்றணும்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஒன்றுமே பண்ணல, கொடுத்துருக்க ஸ்பீடு அப்படியே எழுதியிருக்கேன். இது நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க, நிமிஷத்தில் கொடுத்ததை ஹவர்ஸாக மாற்றிருக்கேன். ஸோ இப்போ அடி கொடுத்தேன்னா 0 கட் ஆயிரும், 8 தடவை போகும். ஸோ D = 32 km. அப்போது அந்த பயணத்தோட மொத்த தொலைவு வந்து 32 km எனக்கு கிடைச்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 32 நிமிஷத்தில் அந்த ஜேர்னியை முடிக்கணும் அப்படின்னா அந்த ட்ரெயின் எவ்வளோ km/h வேகத்தில் போகணும் அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ திருப்பி பாருங்கள், ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தான் ஃபார்முலா. இப்போது எனக்கு மொத்த தொலைவு தெரியும், எவ்வளோ டைமுன்னு தெரியும். ஸோ ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டைரெக்டாக ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் வந்து 32 டிவைடட் பை டைம் வந்து எவ்வளோ? 32 நிமிஷம். ஸோ 32 நான் ஹவர்ஸாக மாற்றணும்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? 32/1 இன்ட்டு இதை தலைகீழ போடணும், 60/32. ஸோ இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும், 60 km/h. அப்போது அந்த ஜேர்னியை 32 நிமிஷத்தில் முடிக்கணும்னா ட்ரெயின் வந்து 60 km/h வேகத்தில் போகணும். 60 km/hங்கிறது ஆப்ஷன் ஏ. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? 40 நிமிஷத்தில் பயணத்தை முடிக்கணும்னா 48 km/h வேகத்தில் போகுது. அதே இது 32 நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ km/h வேகத்தில் போகணும் அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. The mean of a distribution is 13 and the standard deviation is 7. Find what is the value of coefficient variation. இதுவும் ரொம்பவே முக்கியமான கொஷின். இது வரைக்கும் பார்த்தா எல்லா பேப்பர்லையுமே இந்த கொஷின் வருது. சரியா? அதாவது ஒரு மீன் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் கொடுத்துட்டாங்க, கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் வேரியேஷனுக்கான ஃபார்முலா ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். σ/x × 100%. சிக்மாங்கிறது இங்கே எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை குறிக்கும், எக்ஸுங்கிறது மீன் டிஸ்ட்ரிபியூஷனை குறிக்கும். ஓகேவா? சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 7, மீன் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 13 × 100. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா வர்றது ஆன்சர் 700. 13 எத்தனை தடவை போகும்? 5 தடவை போகும், 65. திருப்பி 50, 3 13 34 தடவை போனால் 52 ஆயிரும். ஸோ 3 13 39, திருப்பி 1 இருக்கும். ஸோ 53 புள்ளி. இதுவரை மட்டும் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஆப்ஷன் வாங்க. 53, ஸோ இங்கே 50 இருக்குது, வராது. 76 இருக்குது, வராது. இங்கே 53 பாயிண்ட் சம்திங் இருக்குது, இதுதான் வரும். அப்புறம் இருக்குது 38 இருக்குது, ஸோ இதுவும் வராது. ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வச்சு நான் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 53.85%. இதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னாலும் 85 தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் எவ்வளவு? 53.85%. ஒன்றுமே பண்ணல, ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். which pair is not exactly similar to the other 3 pairs. இந்த 4 ஆப்ஷனில் எது ஆட் ஒன் அவுட்டுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பிரின்சிபால் ஸ்கூலு, பேஜஸ் நோட்புக்கு, லெட்டர்ஸ் வேர்டு, ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸு. இங்கே பாருங்கள், பேஜ் எல்லா பேஜ் நோட்புக்குனாலே அதுக்குள்ளே பேஜ் இருக்கும். நிறைய பேஜ் சேர்ந்தது தான் நோட்புக்கு. ஓகேவா? அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதுதான் கிளாஸ் ரூம். ஓகேவா? கிளாஸு. அப்புறம் நிறைய லெட்டர்ஸ் சேர்ந்தது அப்படின்னா தான் அது ஒரு வேர்டாக மாறும். அப்படி தானே? நிறைய பிரின்சிபல் சேர்ந்தாங்க அப்படின்னா அது ஸ்கூலாக மாறுமா? இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆட் ஒன் அவுட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படின்னு புரியுதுலாம்? இது 3ம் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் ஆகியிருக்கு. நிறையா பேஜஸ், இது எல்லாம் சேர்ந்தாதான் இது கிடைக்கும், இது எல்லாம் சேர்ந்தாதான் இது கிடைக்கும், இது எல்லாம் சேர்ந்தாதான் இது கிடைக்கும். ஆனால் பிரின்சிபால் எல்லாரும் சேர்ந்தா ஸ்கூல் கிடைக்காது. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ தான் ஆட் ஒன் அவுட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா?
ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீரீஸ். இந்த சீரீஸில் மிஸ் ஆன நம்பர் என்னன்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சீரீஸில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்துருந்தீங்க. எல்லா நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 4, இதுக்கு 6, 7லேருந்து 6 கூடியிருக்கு, திருப்பி இதுக்கு 8, திருப்பி இதுக்கு எவ்வளோ கூடியிருக்கு? 10 கூடியிருக்கு. ஸோ 4, 6, 8, 10. அப்போ அதுக்கு அடுத்து வர நம்பர் என்னதான் இருக்கும்? 12 தான் கண்டிப்பாக கூடியிருக்கும். ஸோ 31 + 12 43. ஓகேவா? 43ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? நம்பர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து இருக்க நம்பர்ஸ்க்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு மட்டும் கண்டுபிடிங்க. சரியா? கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே ஓரளவுக்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கான்செப்டில் தான் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்கொயரு கியூப் வச்சு கேட்பாங்க. 1 ஸ்கொயர்டா 2 ஸ்கொயர்டு இருக்கும், அடுத்து 3 ஸ்கொயர்டு இருக்கும், அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? டேபிள்னா RYZJC. அப்போ சேர்னா என்னன்னு கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ABCD எழுதிக்கோங்க. இப்போ டேபிளில் பாருங்கள், T Rக்கு ரிலேட் ஆகிருக்கு, ஏனா ஒய், பினா இசட்டு, எல்லுனா ஜே, ஈனா சி. இதை பார்த்தோன்னே தெரியுது டீலேருந்து ஆருக்கு போகணும். டீலேருந்து ஆருக்கு வரணும் அப்படின்னா எத்தனை லெட்டர் பின்னாடி வந்திருக்காங்க? 1, 2. ஸோ T - 2 2 லெட்டர் பின்னாடி வந்திருக்காங்க. ஏலேருந்து ஒய்க்கு போகணும். 1, 2 2 லெட்டர் பின்னாடி வந்திருக்காங்க. திருப்பி பியிலேருந்து இசட்டுக்கு 1, 2. ஸோ 2 லெட்டர் பின்னாடி வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லெட்டரில் இருந்தும் -2 -2 2 லெட்டர் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடியோ பின்னாடியோ 2 லெட்டருக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் உள்ளது கிடைச்சிருது. சரியா? இப்போ சேருக்கு கோட் பண்ணணும். CHAIR. ஸோ சியிலேருந்து 2 லெட்டர் பாருங்கள், முன்னாடி 1, 2 ஏ. ஹச்சிலேருந்து ரிவர்ஸில் 2 லெட்டர் 1, 2 எஃப். திருப்பி ஏலேருந்து 2 லெட்டர் 1, 2 ஒய். ஐலேருந்து 2 லெட்டர் 1, 2 ஜி. ஸோ IF YG. சியிலேருந்து 2 லெட்டர் என்ன? 1, 2 ஏ. சாரி, 1 நான் அதையே போட்டேன். AFYG இதுவரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆப்ஷன் வாங்க. AFYG வரணும். இது கிடையாது. AFYG இது இருக்கலாம். இங்கே இது கிடையாது. ஏஏ ஸ்டார்ட் ஆகலை, இதுவும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் இல்லைனா 2 லெட்டர் கண்டுபிடிச்சிட்டே நீங்கள் ஆப்ஷன் செக் பண்ணி மீதி இருக்க எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி எது கரெக்டுன்னு போட்டுருங்க. ஓகேவா? AFYG. அதுக்கு அடுத்து இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலும் இதுதான் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஃபஸ்ட்டு 2 லெட்டர் இல்லைனா 3 லெட்டர் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனில் போய் செக் பண்ணிடுங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இல்லை, AUGJ CFIL EHKN. என்ன ஏலேருந்து சி போயிருக்காங்க, சியிலேருந்து இ போயிருக்காங்க, அப்படி தானே? ஸோ அதுக்கப்புறம் திருப்பி யூலேருந்து எஃப், எஃப்லேருந்து ஹச். இது ஏயு கிடையாது, ADGJ. ஓகேவா? அடுத்து டியிலேருந்து எஃப் போயிருக்காங்க, எஃப்லேருந்து ஹச் போயிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுலையும் பாருங்கள் +2 +2 போயிருக்காங்க. ஜியிலேருந்து பாருங்கள் +2 HI. அதுக்கப்புறம் ஐலேருந்து +2 போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு லெட்டர்லேருந்தும் +2 +2 போகணும். அப்போ ஏலேருந்து சி, சியிலேருந்து இ, இலேருந்து +2 போனோம்னா என்ன வரும்? நமக்கு ஜி வரும். EFG +2 பாருங்கள், இலேருந்து போன இதில் எடுத்துக்கலாம். இலேருந்து +2 போனோம்னா 1, 2 ஜி தான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பி ஹச்லேருந்து +2 போகணும், IJ. திருப்பி கேலேருந்து LM +2 போனோம்னா M, Nலேருந்து O, அதை விட்டுட்டு P +2 போனால் P. அப்போது GJMP. GJMPங்கிறது ஆப்ஷன் டி. நீங்கள் ஃபஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டனாலும் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிங்கன்னா இந்த 3மே எலிமினேட் ஆயிரும். ஸோ அதுலேருந்தே ஆப்ஷன் டி தான் கரெக்டுன்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு லெட்டர்லேருந்தும் +2 +2 இதில் போயிருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? Rate of interest is 8% per annum and ₹10,000 lent at the CA half yearly. Then calculate the equivalent simple interest of for the first year. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 8%, 10,000 ரூபா கடனாக கொடுக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுதாங்கன்னா ஹாஃப் இயர்லியில் போடுதாங்க. அப்போது அதுக்கு ஈக்குவலான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எப்போவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் முதல் வருஷத்துக்கான வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ என்ன சொல்லுதாங்க அப்படின்னா,
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஹாஃப் இயர்லி அரை வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போடுறாங்க. சரியா? அப்போ இதுக்கான ஈக்குவலன்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நார்மல் மெத்தடில் போட்டால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ நான் சொன்ன கான்செப்ட் படி போடுங்க, சொல்கிறக்கூடிய கான்செப்ட் படி போடுங்க, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? இப்போ நாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? மொத்தம் எவ்வளோ? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% பெர் ஆனும். இவங்க எப்படி போடுறாங்க? ஹாஃப் இயர்லி போடுறாங்க. ஹாஃப் இயர்லி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போடுறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹாஃப்னா என்னது? பாதி. ஸோ கொடுத்துருக்க பர்சன்டேஜை இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க, 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. என்ன கிடைக்கும்? 4%. அப்போ இந்த 4%-ஐ ஹாஃப் இயர்லினா என்ன? 6 மாதமாக போடுறாங்க. ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு ஒரு 4% ப்ளஸ் அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு 4%ன்னு போடுறாங்க. ஏன்னா ஒரு வருஷத்தை தான் இவங்க வந்து ஹாஃப் இயர்லியாக பிரித்து போடுறாங்க. பாதி வருஷமாக 6 மாதம் 6 மாதம்னு. ஸோ அதனால் வட்டியை 2ஆக பிரிச்சிடணும். பிரித்து 4%ன்னு வச்சுக்கணும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஏற்கனவே நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். x + x + x × x / 100ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ எக்ஸுங்கிறது எதை குறிக்கும்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் குறிக்கும். ஸோ 4 + 4 + 4 × 4 / 100. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? 4 4 8. இது வந்து 16/100ன்னு இருக்கும். 8 + 16/100. ஸோ 8 ப்ளஸ் இதுக்கு புள்ளி வச்சுன்னா 0.16. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 8.16%. ஸோ ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ? 8.16%. எனக்கு கொஸ்டினில் கேட்டிருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வட்டி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வட்டியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வட்டியும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 8.16ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ 8.16ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி அவங்க ஹாஃப் இயர்லியில் போடுறதுனால 6 மாதம் 6 மாதம்னு 2ஆக பிரிச்சுக்கிறேன். கொடுத்துருக்க வட்டி வீதத்தை 2ஆக பிரிச்சேன்னா 4%. ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? 6 மாதம் 6 மாதம்னு இதை 2ஆக பிரித்து கண்டுபிடிச்சிட்டேன்னா 2 வருஷத்துக்கு கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரி ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 2 தடவை வந்திருக்கு. 6 மாதம் 6 மாதம் வந்திருக்கு. அதனால தான் நான் 2ஆக பிரித்து எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? Evaluate 35/2% of 800 gram, 45/2% of 400 gram. So 35/2%ங்கிறதுனால 1/100 × 800 minus 45/2 × 1/100 × 400. ஸோ இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். 1 2 4 2 8. அடுத்ததில் 2 0 2 0 கட் ஆயிரும். 1 2 2 2 4. திருப்பி 35 × 4 140. ரொம்பவே பேசிக்கான கொஷின் தான். 140 மைனஸ் 90 எனக்கு என்ன வரும்? 50 தான் ஆன்சர். ஸோ 50 கிராம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே பண்ணல. 35/2 அப்படி போட்டேன். பர்சன்டேஜுங்கிறதுனால /100, அதனால் 1/100 போட்டிருக்கேன். அடுத்து இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன். இதுலேயே அதே மாதிரி 45/2 போட்டு பர்சன்டேஜுங்கிறதுனால 1/100, 400 அப்படி போட்டேன். திருப்பி இருக்க எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 50 கிராம் ஆன்சர் வருது. 50ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? 12 men finished the 1/4 part of whole work in 6 days. Find the number of additional number of men required to complete the job in next 6 days. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா காவாசி வேலையை 1/4 பார்ட் வேலையை வந்து 6 நாளில் முடிப்பாங்க. அதே வேலையை ஸோ 1/4 வேலையை முடிச்சாச்சு. மீதி இருக்கக்கூடிய வேலையை அடுத்த 6 நாளில் முடிக்கிறதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் மென் வந்து தேவைப்படுவாங்க அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 12 பேர் காவாசி வேலையை 6 நாளில் முடிக்காங்க. இன்னும் எவ்வளோ நம்பர் ஆஃப் மென் வந்து தேவைப்படுவாங்க மீதி இருக்கக்கூடிய 3/4 வேலையை முடிக்கிறதுக்கு? மொத்த வேலை 1ல் 1/4 ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இந்த 3/4 வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை மென் வந்து தேவைப்படுவாங்க அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை பேர் இருக்காங்க? M1 வந்து 12 பேர் இருக்காங்க. எவ்வளோ பார்ட் ஆஃப் வேலை வந்து இருக்குது? W1 வந்து 1/4. D1 எத்தனை நாளில் முடிக்காங்க? 6 நாளில் முடிக்காங்க. M2 எத்தனை நம்பர் ஆஃப் மென் வந்து தேவைப்படுவாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம்
எவ்வளோ வேலையை முடிக்கணும், மொத்தம் ஒரு வேலை, ஒரு இதில் காவாசி வேலையை இவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும், முக்கால்வாசி வேலை இருக்கும். அந்த முக்கால்வாசி வேலையை இந்த M2 மெம்பர்ஸ் வந்து முடிக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, அடுத்த 6 நாளில் முடிப்பாங்க. ஸோ D2 ஈக்குவல் டு 6. ஸோ ஃபார்முலா என்ன, M1 by D1 டிவைடட் பை W1 ஈக்குவல் டு M2 by D2 டிவைடட் பை W2. ஓகேவா? இப்போ M1 D1 வந்து என்ன, 12 × 6 டிவைடட் பை W1 என்ன 1/4 ஈக்குவல் டு M2 D2. M2 D2 வந்து 6 டிவைடட் பை W2 வந்து 3/4. சரியா? இப்போ டைரெக்டாக இந்த அறையும் இதில் அடித்து விட்டுறலாம். இந்த 4 மேலே கொண்டு போயிருங்க, இதில் இந்த 4 இதை மேலே கொண்டு போய் 4/3 மாற்றிக்கோங்க. ஸோ 12 × 4 ஈக்குவல் டு 4/3 × M2 கிடைக்கும். ஸோ அடுத்து இந்த 4 எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ M2 ஈக்குவல் டு 36. ஓகேவா? M2 வந்து எவ்வளோ, எனக்கு 36. அப்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் மென் வந்து தேவைப்படுதாங்க அந்த ஜாபை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, 36 மென் வந்து தேவைப்படுறாங்க. ஓகேவா? 36ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே பண்ணல, கொடுத்துருக்கதை அப்படியே எழுதி இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ அடிஷ்னல் நம்பர் ஆஃப் மென் வந்து அடுத்த முக்கால்வாசி வேலையை முடிக்கிறதுக்கு 36 பேர் வந்து தேவைப்படுறாங்க. B is the brother of C, D is the sister of B, F is the sister of E, who is the son of C, K is the husband of C, how is D related to F? இந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, B is the brother of C. B வந்து பிரதர் யாருக்கு, சி. மேல் எல்லாத்தையும் பாக்ஸ் போட்டுக்கோங்க, ஃபீமேல் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? D is the sister of B. D வந்து பியோட சிஸ்டர். சரியா? F is the D is the sister of B, F is the sister of E. சரி, இப்போ இது ரெண்டையும் ரிலேட் பண்ண முடியாது. Who is the son of C? Who வந்து யாரை குறிக்கும், இங்கே வந்து ஈயை குறிக்கும். E வந்து யாருன்னா சியோட சன்னு, அப்படி தானே? E வந்து சியோட சன்னு. ஸோ சியோட சன்னு தான் E. இப்போ இங்கே வாங்க, F is the sister of E. F வந்து ஈயோட சிஸ்டர். ஸோ F ஈயோட சிஸ்டர். ஓகேவா? K is the husband of C. சியோட ஹஸ்பண்ட் தான் K. ஸோ K இங்கே போட்டுக்கிறேன். அப்போ இவங்க ஹஸ்பண்ட்னா இவங்க கண்டிப்பாக ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு எஃப்? டி வந்து எஃப்க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? டி வந்து எஃப்க்கு என்ன ரிலேஷன், அம்மாவோட தங்கச்சி. இவங்க எஃபோட அம்மா தான் சி. ஸோ அம்மாவோட தங்கச்சி என்ன ரிலேஷன் வருவாங்க, சித்தி வருவாங்க. ஸோ இங்கிலீஷில் சொன்னோன்னா மேட்டர்னல் ஆண்ட்டு. மேட்டர்னல் ஆண்ட்டுங்கிறது ஆப்ஷன் ஏ. ஒன்றுமே பண்ணல, ஒவ்வொரு லைன் பை லைனாக ரீட் பண்ணி ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அப்புறமா நான் வந்து என்ன ரிலேஷன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு மேல் எல்லாத்தையும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க, ஃபீமேல் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இந்த மாதிரி சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? Purchased a memory card at a price of ₹625 including the sales tax. The rate of sales tax is 25%. If the seller has made a gain of 50%, then the CP of the memory card. ரமேஷ் வந்து ஒரு மெமரி கார்டை 625 ரூபாய்க்கு வாங்குறான். அந்த 625 ரூபாய்க்கு வாங்கும்போது அவனுக்கு டேக்ஸ் வந்து 25% போடுறாங்க. அப்படி போட்டுமே அந்த விற்கிற ஆள் இருக்கார்ல, வியாபாரி வந்து 50% லாபம் அடைகிறாரு. அப்படின்னா அந்த மெமரி கார்டோட ஒரிஜினல் ப்ரைஸ், அதாவது காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி கொஷினில் ஒரு பொருள் வாங்கும்போது அதுக்கு டேக்ஸ் போட்டாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் நார்மலாக செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கும், விற்ற விலைனா வாங்கின விலை ப்ளஸ் லாபம் இல்லைனா நஷ்டம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கும்னா செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட் இல்லைனா லாஸு ப்ளஸ்ஸு அடுத்து என்ன இருக்குன்னா சேல்ஸ் டேக்ஸையும் ஆட் பண்ணிக்கிடணும். இது கூட சேல்ஸ் டேக்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். நார்மலாக நம்ம செல்லிங் ப்ரைஸ்னால் காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு போடுவோம். ஸோ இங்கே வந்து செல்லிங் ப்ரைஸ், அதாவது விற்ற விலைனா வாங்கிய விலை ப்ளஸ் இது என்ன லாபம். ஓகேவா? ப்ராஃபிட்டு இல்லைனா லாஸ்ன்னு போடுவோம். ஓகேவா? இப்போ வந்து சேல்ஸ் டேக்ஸும் ஆட் ஆகிருக்கிறதுனால காஸ்ட் ப்ரைஸ் ப்ராஃபிட் ப்ளஸ் சேல்ஸ் டேக்ஸ் இது மூணையும் கூட்டினா தான் எனக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து இதில் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து நான் காஸ்ட் ப்ரைஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா?
ஸோ காஸ்ட் ப்ரைஸு இதில் லாபம் எவ்வளோ கிடைக்கும் அவருக்கு 50% வந்து லாபம் கிடைக்கி. ஸோ அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 50 பாதி பர்சன்டேஜ். ஸோ 50/100. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் வந்து x/2ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போது ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டேன்னா சேல்ஸ் டேக்ஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ்க்கு எவ்வளோ போடுறாங்க, சேல்ஸ் டேக்ஸ் வந்து 25% வந்து போடுறாங்க. ஓகேவா, சேல்ஸ் டேக்ஸ் வந்து எதுக்கு போடுவாங்க, காஸ்ட் ப்ரைஸு ப்ராஃபிட்டு ரெண்டும் சேர்ந்ததுக்கு தான் சேல்ஸ் டேக்ஸ் வந்து போடுவாங்க. இப்போ விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் வந்து விலை, இப்போ வியாபாரி விற்கிறாருன்னா அதோட காஸ்ட் ப்ரைஸு அவருக்கு கொஞ்சம் லாபம் வச்சு தான் கொடுப்பாரு. சரியா, 100 ரூபா அந்த பொருளோட விலை, 20 ரூபா லாபம் வச்சு 120 ரூபாய்க்கு விற்பார். அந்த 120 ரூபாய்க்கும் திருப்பி தான் சேல்ஸ் டேக்ஸ் போடுவார். எப்போவுமே இந்த 100 ரூபாய்க்கு சேல்ஸ் டேக்ஸ் போட மாட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸு ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டுக்கும் சேர்த்து தான் சேல்ஸ் டேக்ஸ் வந்து போடுவாங்க. ஓகேவா, இப்போ அதோட அடக்க விலை, அதாவது ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராஃபிட் எவ்வளோ பார்க்குறாரு x/2. ஓகேவா, இப்போ இதுக்கு தான் சேல்ஸ் டேக்ஸ் பார்க்குறாங்க. சரியா, சேல்ஸ் டேக்ஸ் வந்து எவ்வளோ, 25%. 25னா 1/4ன்னு போட்டுடலாம். 25% எப்படி எழுதலாம், 25/100. ஸோ இதை 1/4ன்னு போடலாம். ஸோ 1/4. ஓகேவா, எனக்கு என்ன கிடைக்கும், 3x/2 இன்ட்டு 1/4. ஸோ 3x/8ன்னு கிடைக்குமா. சேல்ஸ் டேக்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ, 3x/8. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நார்மலாக செல்லிங் ப்ரைஸ்னால் காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் மட்டும் இருக்கும். ஸோ இங்கே சேல்ஸ் டேக்ஸும் சேர்றதுனால காஸ்ட் ப்ரைஸு ப்ராஃபிட்டு சேல்ஸ் டேக்ஸு, காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட்டுக்கும் சேர்த்து தான் சேல்ஸ் டேக்ஸ் போடுவாங்க. சரியா, இப்போ பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 625 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸு ப்ளஸ் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன், x/2 ப்ளஸ் சேல்ஸ் டேக்ஸ் எவ்வளோ, 3x/8. ஓகேவா, இப்போ இதை எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா வர்றது தான் எனக்கு ஆன்சர், வர்றது தான் எக்ஸு தான் நான் சிபின்னு எடுத்திருக்கேன். ஓகேவா, சிம்பிளிஃபை பண்ணலாமா. இப்போது இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும், 8x ப்ளஸ் 4x ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 625. ஓகேவா, அடுத்து 8 4 12 3 15x ஈக்குவல் டு 625. இந்த 8 இந்த பக்கம் போயிடும், இன்ட்டு 8. ஓகேவா, இப்போ அடி கொடுக்கலாமா. x is equal to 625 into 8 divided by 15. ஸோ 3 தடவை போகும், 12 125. திருப்பி x is equal to 125 8 1000/3. ஸோ சிம்பிளிஃபை பண்ண 333.3333 போயிட்டு இருக்கும். ஓகேவா, 333.33ங்கிறது தான் எனக்கு வந்து என்ன, எக்ஸுங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸோடது எவ்வளோ, 333. ரவுண்டாக சொன்னோம்னா 333 rupees, 333 ரூபா. 333ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நார்மலான கணக்கில் இது ரெண்டு மட்டும் வச்சு கண்டுபிடிச்சிருவோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று சேல்ஸ் டேக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போகலாமா. A shadow of a standing tower of height 25√3 meter is found to be 50 meter longer when the sun's elevation changes from 60 degree to x degree. Find the measure of x. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டவரு, அந்த டவரோட நிழல் வந்து, அந்த டவரோட ஹைட் வந்து எவ்வளோன்னா 25√3 மீட்டர். சரியா, அதோட ஹைட்டு, அதாவது அதோட நிழல் வந்து எப்படி மாறுதுன்னா 50 மீட்டர் லாங்கராக மாறுது. என்ன, சூரிய ஒளி, அதாவது அந்த ஷேடோ வந்து 60 டிகிரியிலேருந்து எக்ஸ் டிகிரியாக மாறும்போது அதோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னா, சன்னோட ஆங்கிள் 60 டிகிரியிலேருந்து எக்ஸ் டிகிரிக்கு மாறும்போது அதோட லென்த் வந்து எவ்வளோன்னா 50 மீட்டர். சரியா, இப்போ டயக்ராம் வரைஞ்சி சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஓகேவா, இதுதான் அந்த டவரு, அந்த டவரோட ஹைட் வந்து 25√3 மீட்டர். ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதோட சன்னோட எலிவேஷன், அப்போது இதோட நிழல் வந்து மாறுது. ஃபஸ்ட்டு வந்து இதோட நிழல் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து சூரியன் வேறு பக்கம் போகும்போது அதோட நிழல் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுது. சரியா, இதுதான் தரை. ஸோ தரையில் ஃபஸ்ட்டு இதோட நிழல் வந்து படும்போது 60 டிகிரியாக இருக்குது. அடுத்து இதோட நிழல் சன்னோட இது வந்து மாறும்போது இந்த இடத்துல வந்து அதோட நிழல் படுது. அது வந்து என்னதான் இருக்குன்னா எக்ஸ் டிகிரியாக இருக்குது. சரியா, இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் வைக்கலாமா, ஏபிசிடி.
ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சன்னோட இது வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாறும்போது உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 50 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50. டவர் இருக்குது. ஃபஸ்ட்டு டவரோட நிழல் வந்து இந்த பக்கம் விழுது, சரியா? அப்போ டிகிரி வந்து 60 டிகிரி. அப்போ சன் வந்து வேறு இடத்துக்கு போகும்போது, சூரியன் வேறு இடத்துக்கு போகும்போது அதோட நிழல் வந்து இந்த இடத்துல விழுது, அது வந்து எக்ஸ் டிகிரியாக இருக்குது. ஸோ பழைய இடத்துல இருந்து இந்த புது இடத்துக்கு வரும்போது அதோட லென்த் வந்து எவ்வளோனா 50 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த டிகிரி என்ன அப்படின்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறேன், முக்கோணம் ஏடிபியை எடுத்துக்கிறேன், சரியா? இந்த ஏடிபி பாருங்கள், இது ஒரு செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்கா, ஏடிபி. ஸோ இந்த ட்ரையாங்கிளை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏடிபியை எடுத்தேன் அப்படின்னா டேன் கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு டேன் 60 டிகிரி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ இந்த இடத்த நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன், சரியா? ஸோ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்த்தாக்கில் இருக்குது, இந்த டிகிரிக்கு எதிர்த்தாக்கில் இருக்குது எதிர்பக்கம், அதுக்கு அடுத்து இருக்குது அடுத்துள்ள பக்கம். ஸோ 25√3 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, ஒய் இருக்குது. ஸோ டேன் 60ஓட மதிப்பு எவ்வளோ, டேபிளில் √3. √3 = 25√3 பை ஒய். ஸோ எனக்கு வந்து என்னாகும், √3யும் கேன்சல் ஆயிரும். அப்போது ஒய்யோட இது வந்து எவ்வளோ, 25 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ இந்த ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டேன், எவ்வளோ, 25, சரியா? இப்போ நான் அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன், ஏபிசி. இந்த பெரிய முக்கோணத்தை எடுக்க போகிறேன், ஏபிசி. இதுவும் ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா? ஸோ முக்கோணம் ஏசிபியிலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, இப்போது ஏசிபினா இது ஃபுல்லாக தான் டிஸ்டன்ஸ் வரும். அப்போது இது ஒய்யோட மதிப்பு ஏற்கனவே 25, இது ஒரு 50. அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் இதோட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ, 75 கிடைக்குமா? இதிலேருந்து இதுவரை உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 75. அப்போ இதுலேயும் டேன் தீட்டா பார்த்தீங்கன்னா டேன் எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் வந்து 25√3 டிவைடட் பை 75. ஸோ டேன் எக்ஸ் டிகிரி அப்படி இருக்கட்டும், 25 75 இது அடி கொடுத்தேன்னா 1 3 தடவை போகும், 3 தடவை போகும், √3 பை 3ன்னு கிடைக்கும். ஸோ திருப்பி என்ன கிடைக்கும், √3 பை இந்த 3யை வந்து நான் √3 × √3ன்னு எழுதிக்கிறேன், சரியா? அப்போது இந்த √3 கேன்சல் ஆயிரும். எனக்கு வந்து என்ன இருக்கும், tan x வந்து 1/√3ன்னு இருக்கும், சரியா? டேனோட எந்த மதிப்பு வந்து 1/√3, டேனோட எந்த மதிப்பு 1/√3, டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா tan 30 டிகிரி தான் 1/√3. சப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, tan x வந்து 1/√3, டேனோட எந்த மதிப்பு 1/√3ன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் tan 30 டிகிரி தான் 1/√3. அப்போது அந்த எக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்ன, எக்ஸோட மதிப்பு 30 டிகிரி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? 30 டிகிரிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா? ரொம்பவே ஈஸியான கொஷின். டயக்ராம் கரெக்டாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் எடுத்து இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம், அடுத்த டயக்ராம் எடுத்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 2016 கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான பார்ட் 1 கொஷின்ஸ். மீதி இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் பார்ட் 2 வீடியோவில் வந்து போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி எக்ஸாமுக்கு படிங்க. 28ஆம் தேதியிலேருந்து போடக்கூடிய அனாலிசிஸ், அப்புறம் கேட்கக்கூடிய கொஷின்ஸு, மேக்ஸு, ரீசனிங்கு, ஜிகே, உங்களுக்கு முந்தின பேட்சில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கோங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டில் என்ன கேட்காங்களோ அடுத்த ஷிஃப்ட்லேயும் அதே மாதிரி தான் கேட்பாங்க, நம்பர்ஸ் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்டிபிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை 28ஆம் தேதி எக்ஸாம் போகிறவங்க, இல்லைனா இது வரைக்கும் எக்ஸாமுக்கு படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிறவங்க வந்து நான் இது வரைக்கும் ஒரு 35 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு. முழுக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ப்ரீவியஸ் இயரில் என்ன பேட்டர்னோ அதுதான் கேட்பாங்க. ஸோ இந்த 35 வீடியோவும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் நாம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.